ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நல்ல கமகமன்னு வாசனையோட ஒரு அட்டகாசமான திருநெல்வேலி ஸ்பெஷல் இடி சாம்பார் எப்படி ரெடி பண்ணி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள். முழுமையாக பார்த்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் கொடுத்து நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சாம்பார் செய்கிறதுக்காக 150 கிராம் அளவு துவரம்பருப்பு எடுத்து நல்லா ஒரு 4-5 முறை கழுகி எதுவுமே சேர்க்காதீங்க. ஒரே லைட்டாக உப்பு மட்டும் சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த சாம்பாருக்கு தேவையான எல்லா காய்கறியும் உங்கள்கிட்ட என்னென்ன காய்கறி இருக்கோ எல்லா காய்கறிகளுமே எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம், பூண்டு, தேங்காய், கருவேப்பிலை, காய்ந்த மிளகாய் இதெல்லாமே எடுத்துருக்கேன். சின்ன வெங்காயம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தாளிக்கிறதுக்கு, தேங்காயும் சின்ன வெங்காயம் அரைக்கிறதுக்காகவும் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த சின்ன வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு 150 கிராம் அளவு இருக்கும். ஒரு 100 கிராம் அளவு தாளிக்கிறதுக்கும் 50 கிராம் அளவு நம்ம தேங்காயும் சின்ன வெங்காயம் போட்டு அரைச்சி எடுக்க போகிறோம். அது ஒரு சைடு இருக்கும். ஒரு சைடு இப்போ வந்து அந்த சாம்பாருக்கு தேவையான அளவு நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ணணும். இந்த மாதிரி ஒரு பேனை இல்லை கடாயோ எதனா எடுத்துக்கோங்க. இதில் வந்து ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு அரிசி, ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு உளுத்தம்பருப்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு துவரம்பருப்பு, ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் கம்மியாக வெந்தயம் சேர்த்துக்கிட்டேன். இது எல்லாமே வந்து மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சு தான் நல்லா வறுத்து எடுக்க போகிறோம். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு எடுத்துக்கோங்க. ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு சீரகம், ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு தனியா, முழு தனியாக இருந்தால் எடுத்துக்கோங்க. இது எல்லாமே வந்து மீடியம் டு லோ ஃப்ளேமில் கருகாமல் ஃபஸ்ட்டு அரிசி நல்லா பொரிஞ்சு வந்ததுமே அதுக்கப்புறம் வந்து இந்த தனியா, துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு, சீரகம், வெந்தயம் இது எல்லாமே சேர்த்து நல்ல மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 3-4 நிமிஷம் வறுத்து எடுக்கணும். நல்லா அதனுடைய ஸ்மெல்லாம் வந்ததுமே தனியாக ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்குங்க. ஆறுனதுக்கப்புறம் அதை பொடி பண்ணி எடுக்கணும். இப்போ அதே பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்து கருவேப்பிலை, அதுக்கப்புறம் காய்ந்த மிளகாய் பார்த்திங்கன்னா ஒரு 10-12 காய்ந்த மிளகாய் சேர்த்துக்குங்க. ஏன்னா வந்து நம்ம இந்த சாம்பாருக்கு வந்து மிளகாய் தூள் எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. ஸோ இப்போ இது எல்லாமே வறுத்து எடுத்ததுமே இது நல்லா ஆறி வரட்டும். ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்க வேண்டியது தான். இப்போ பெரிய இந்த மாதிரி ஒரு பேன் இருந்தால் எடுத்துக்கோங்க. இன்றைக்கி எல்லாமே நான் வந்து முழுக்க தேங்காய் எண்ணெயில் தான் செய்கிறேன். தேங்காய் எண்ணெயில் செஞ்சால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 100 கிராம் அளவு சின்ன வெங்காயம், அதுக்கப்புறம் வந்து ஒரு 7-8 பல் பூண்டு, ஒரு 2 காய்ந்த மிளகாய் எல்லாமே வந்து இந்த எண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்துணும். இந்த அளவுக்கு நல்லா கலராக இருந்தாலுமே ஒரே ஒரு பழுத்த தக்காளி மட்டும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த சாம்பார் பார்த்திங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் ஃப்ரெஷ்ஷாக நம்ம மசாலா அரைச்சி செய்கிறனால அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்க காய்கறிகளை நான் சேர்த்துக்கிறேன். இதில் வந்து நான் இன்றைக்கி கத்திரிக்காய், முருங்கைக்காய், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பூசணிக்காய், உருளைக்கிழங்கு, வாழைக்காய், நம்மக்கிட்ட என்னென்ன காய்கறி இருக்கோ எல்லா காய்கறிகளும் நம்ம சேர்த்துக்கலாம். பீன்ஸ் இருந்தால் கூட பீன்ஸுமே சேர்த்துக்குங்க. இப்போ நல்லா ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு நெல்லிக்காய் சைஸோ இல்லை ஒரு லெமன் சைஸோ புளியோ வந்து நல்லா கரைச்சி ஊற்றிக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க பவுட்ரு இதில் சேர்த்துட வேண்டியது தான். ஸோ இதில் வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு மஞ்சள் தூளும் அரைச்சி வச்சுருக்க பவுட்ரு வந்து சேர்த்துருங்க. இதில் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் இது சேர்க்கும் போதே பார்த்திங்கன்னா நல்லா கமகமன்னு வாசனை அடிக்கும். ஏன்னா நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி செய்கிறனால அவ்வளோ ஒரு நல்ல ஒரு வாசனையாக இருக்கும். சாப்பிடுமே இந்த சாம்பார் பார்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்து சின்ன வெங்காயம், தேங்காய் வந்து நல்லா கொரகொரப்பாக இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம அரைச்சி எடுத்த மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா அதுலேயே வந்து தேங்காயெலாம் இருக்கும்ல, ஸோ அதிலே அலசி அந்த தண்ணியை ஊற்றிக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம போட்டிருக்க மசாலா காயெல்லாம் வந்து நல்லா வெந்து வந்துடுச்சு. இந்த சைடில் நம்ம ஒரு சைடு பார்த்திங்கன்னா பருப்பும் வெந்து வந்துடுச்சுல்ல. ஸோ பருப்புமே நல்லா மசிச்சு எடுத்துக்குங்க. இந்த பருப்பில் நான் எதுவுமே சேர்க்கல, வெறும் உப்பு மட்டும்தான் சேர்த்துருக்கேன். ஸோ நல்லா இந்த மாதிரி நல்லா மசிச்சு எடுத்ததுக்கப்புறம் நம்ம அந்த காயில் வந்து இதை சேர்த்துட வேண்டியது தான். சேர்க்கும் போது பார்த்திங்கன்னா தண்ணியுடைய அளவு கொஞ்சம் ஜாஸ்தியாகவே சேர்த்துக்குங்க. ஜாஸ்தியான ரொம்ப ஜாஸ்தியாக இல்லை, ஏன்னா வந்து போக போக பார்த்திங்கன்னா இந்த சாம்பார் நல்லா கட்டிப்படும். அதுக்காக வந்து ஓரளவுக்கு வந்து தண்ணி நல்லா கொதித்து வந்ததுமே கட்டியாகிற அளவுக்கு மாதிரி நீங்கள் சேர்த்துக்குங்க. ஸோ இந்த மாதிரி நல்லா சாம்பார் கொதித்து வரட்டும். கொதித்து வந்ததுமே இப்போ இதுக்கு நம்ம ஒரு தாளிப்பு கொடுக்க தர வேண்டியது தான். சாம்பார் இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. ஒரு சைடு வந்து எண்ணெய் சேர்த்துக்குங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவு, 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு கடுகு, காய்ந்த மிளகாய், அதுக்கப்புறம் வந்து கருவேப்பிலை, அதிலே வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் கம்மியாக நம்ம பெருங்காயத்தை போட்டு நல்லா தாளித்து இதில் சேர்த்துற வேண்டியது. லைட்டாக கலரி விட்டுக்குங்க.
இந்த சாம்பாருக்கு தேவையான உப்பு ஆல்ரெடி நம்ம பருப்பு வேக வைக்கும் போதும் காய் வைக்கும் போதும் சேர்த்துட்டோம். அவ்வளோதான், நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. தாளித்து விட்டது அவ்வளோதான், நம்மளோட திருநெல்வேலி ஸ்பெஷல் இடி சாம்பார் டேஸ்டியாக அட்டகாசமாக ரெடி ஆகிடுச்சு. நீங்களுமே உங்கள் வீடுங்களில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.